அது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கோவிலோட கற்கள் தான் அதெல்லாம். மேற்கொள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா? அந்த ஒரு கல்லுல 5 தலை நாகம் மாரி வரைஞ்சு, அதில ஒரு லிங்கம் வரைஞ்சிருக்காங்க. இதுவும் பாருங்க அந்த நாகத்தோட இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இவரு மட்டும் என்ன பழங்காலத்து இது. சிலை எனக்கு தெரிஞ்சு சிவனா தான் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுனா கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல மரத்துக்கடியில எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாக்களோட காலகட்டங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்று அவங்க வணங்குனதா கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய இதனுடைய அருமைகள்லாம் தெரியாம இப்படி மரத்துக்கடியில பேசிட்டு இருக்கோம். அதுவும் இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்க வந்து சரக்கடிக்கு அந்த மாரிலாம் யூஸ் பண்றாங்க இந்த இடத்த. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கப்பல்லாம் இருக்கு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு சரக்கடிக்கிற இடமா மாறிட்டு இருக்கு கோவில்கள். கோவில்கள்ன்றது அவ்வளோ ஒரு புனிதமான இடம். எத்தனையோ பேருடைய கஷ்டங்கள், கவலைகள தீர்க்கிற இடம் கோவில். முக்கியமா வந்து கடவுள்கள் அங்க குடியிருக்க இடம். அங்க போயிட்டு நம்ம குடிக்கிறேன்றது தப்பான விஷயம். இத வெளியில ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி.